ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸ்ல என்ன ரெசிபி பண்ணலாம்? எதுவும் டிஷ் வேற எதுவும் மாதிரி இல்லாம ஏதாவது ஸ்வீட் ரெசிபியா பண்ணலாம்ப்பா. நேத்துல இருந்து ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கு. ஹை, அப்போ எனக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப ஃபேவரெட். அப்போ குலோப் ஜாமுன் பண்ணலாமா? எனக்கு ரசகுல்லா பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். அது பண்ணலாம்ப்பா, சூப்பராக இருக்கும். இப்படி ஆளுக்கு ஒரு ஸ்வீட் சொன்னீங்கன்னா எப்படி? வீட்ல இருக்கிறது ரவை மட்டும்தான், அதை வச்சு பண்ற மாதிரி ஸ்வீட் ஏதாவது சொல்லுங்க. என்னது, ரவை மட்டும்தான் இருக்கா? இதுக்கு தான் இந்த பில்டப்பா? நீங்களே ஏதாவது சொல்லுங்க. ரவையை வச்சு என்ன பெருசா பண்ணிட முடியும்? ரோசி, ரவையை வச்சு சூப்பரான ஸ்வீட்லாம் பண்ணலாம். நம்ம கேசரி அண்ட் ரவா லட்டு பண்ணலாமா? சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியா அபி? அதுவும் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, கேசரி ரவா லட்டுமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிச்ச கேசரி பண்ணலாம். அதுக்கு நம்ம நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கணும். நெய் போட்டாதான் கேசரிக்கே டேஸ்ட். அதனால தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த கிஸ்மிஸ் பழம் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் பலூன் மாதிரி வரணும். முந்திரி வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்படி இருந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா பம்பு செட்டில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு? பார்க்கவே நல்லா உள்ளே இறங்கி குதிச்சு ஒரு ஆட்டம் போடணும் போல இருக்குல்ல. ரோசி, தண்ணி ரொம்ப ஸ்பீடாக வருது. நம்ம போனோன்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஆத்தோட அடிச்சுட்டு போக வேண்டியது தான். ஏன் விஜய், உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா? என்னமோ போ. சரி, ஓகே, இப்போ நம்ம கேசரி பண்ணலாம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சதும் நம்ம ரவையை நல்லா வறுத்து போட்டுக்கணும். நான் ஆல்ரெடி வறுத்த ரவை தான் வாங்கியிருக்கேன். ரோஸ்டர் ரவைன்னு கடையிலே விற்கும். அதை போட்டு நம்ம தனியாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மீடியமான சுகர் போட்டுக்கலாம், இல்லை திகட்டுற மாதிரியும் போட்டுக்கலாம். கேசரினா கொஞ்சம் லைட்டாக திகட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். அப்புறம் கலருக்கு லைட்டாக ஆரஞ்சு கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஆரஞ்சு கலர் இன்னும் அப்பிடேசிங்காக இருக்கும்ல, அதனால நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுடலாம். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல கிஸ்மிஸும் முந்திரியும், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சுட சுட நம்ம நெய் கேசரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நெய் தடவிட்டு கேசரியை உள்ளே வச்சு அமுத்திட்டோன்னா அழகாக அந்த பவுல் ஷேப்பில் சூப்பராக வரும் தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு இலையில நல்லா கவுத்தி காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக வரும். ஹோட்டல்லாம் இது மாதிரி தானே வச்சு தருவாங்க. அட ஆமாம் அபி, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. மேலே டெக்கரேஷனுக்கு நீ வச்சுருக்க முந்திரியும் கிஸ்மிஸும் பார்க்கவே அப்பிடேசிங்காக மவுத் வாட்டரிங்காக இருக்குப்பா. ஓகே ஓகே, கையோட ரவா லட்டும் பண்ணிடலாம், சேர்ந்தே சாப்பிடலாம். ரவா லட்டுக்கு லைட்டாக ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ரவை மாறணும். நல்லா எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறும் பேன்லேயே போட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். என்ன ரோசி, ரவா லட்டுக்கும் கிஸ்மிஸ் முந்திரியெல்லாம் வறுத்து சேர்க்கணுமா? இல்லை விஜய், தேங்காய் கொஞ்சம் துருவி சேர்க்க போகிறோம். அது சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே லட்டு பிடிக்கலாம், தேங்காய் துருவி சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தேங்காய் இப்போ துருவி வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே நெய்யில் சேர்த்து சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அதோடு சேர்ந்து லட்டு உருட்டோம்னா இன்னும் சூப்பராக நம்ம கடைகள்லாம் கிடைக்கும்ல ஸ்வீட் ஷாப்பில், அது மாதிரி நல்லா ரிச் டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓ அப்படியா? இது மாதிரி நான் ரவா லட்டு சாப்பிட்டதே இல்லை ரோசி, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துடுறேன். சூப்பரா இருக்கும் ஜாக்கி, நீயே வெயிட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாரு. இப்போ ரவையை ஆட் பண்ணிட்டோம்ல, இதுக்கும் நமக்கு தேவையான அளவு சுகரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த சுகர்லாம் நல்லா உருகி நல்லா அந்த ரவையோடு மெர்ஜ் ஆகுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஒரு ஆல்மண்ட் எடுத்து அதையும் துருக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காயும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் கிஸ்மிஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது மேலே நல்லா நம்ம லட்டு மாதிரி பிடிக்கணும்ல, அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த லட்டு பிடிக்க நல்லா வரும். இப்போ நம்ம இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு கூட கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிடிக்கும் போது நல்லா வராது, நம்ம கண்டினியூஸாக அமுத்திட்டே இருந்தோம்னா சூப்பராக நமக்கு லட்டு ஷேப்பில் சூப்பராக ரவா லட்டு ரெடி ஆயிரும். சரி வாங்க, எல்லாரும் டைனிங் டேபிளில் வந்து உட்காருங்க. நான் இப்போ எல்லாருக்கும் பரிமாறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம புதுசாக ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம், சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அட அட அட, டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லை ரோசி. நம்ம இவ்வளோ நாள் நம்ம குக்கிங் சீரீஸில் பண்ண ரெசிபியை விட இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, செம்மையாக இருக்குப்பா. Thank you.